அடுத்ததாக நமது நிகழ்வில் நான் ஒரு கவிதையை வாசிக்கவிருக்கிறேன். அது நமது யாவரும் கேளீர் கலை இலக்கிய நிறுவனர் ஐயா நீதிபதி ஐயாவின் கவிதை. அவர் என்னை வாசிக்க சொல்லி இருக்கிறார். அந்த கவிதையை தங்களுக்காக நான் இப்பொழுது வாசிக்க இருக்கிறேன். கார்த்திகசாமி கோயில். முகங்களில் எல்லாம் சோகப்பூச்சு, கூட்டங்கள் அலைமோதின. முகங்களில் எல்லாம் சோகப்பூச்சு, கூட்டங்கள் அலைமோதின. இறந்தவரை விழுங்க தீநாக்குகள் பாய்ந்தன. இறந்தவரை விழுங்க தீநாக்குகள் பாய்ந்தன. அவர் ஒரு நாத்திகர், அழைக்கும் பெயர் நாஸ்திகர். அவர் ஒரு நாத்திகர், அழைக்கும் பெயர் நாத்திகர் தான். அவருக்கு 10 ஏக்கர் நிலம் உண்டு. அவருக்கு 10 ஏக்கர் நிலம் உண்டு. சொத்துக்கு வாரிசுதான் யாரும் இல்லை. சொத்துக்கு வாரிசுதான் யாரும் இல்லை. பொது நன்மைக்கு சேரட்டும் அது என்று நல்லுள்ளத்தோடு சொல்லிவிட்டார். பொது நன்மைக்கு சேரட்டும் அது என்று நல்லுள்ளத்தோடு சொல்லி போய்விட்டார். காற்றில் அவர் உடலை கரைத்துவிட்ட பெருமிதத்தில் பெருமிதத்தில் மறுநாள் நாத்திகராக ஊரே கூடியது கோயிலில். மறுநாள் நாத்திகராக ஊரே கூடியது கோயிலில். யாருக்கு வரும் இவர் மனது? யாருக்கு வரும் இவர் மனது? இவர் மனிதரல்ல தெய்வம். இவர் மனிதரல்ல தெய்வம். நம்மூரில் அவதரித்து நாம் செய்தது புண்ணியம். நம்மூரில் அவதரித்தது நாம் செய்த புண்ணியம். இருந்தபோது வாழ்ந்தார், இருந்தபோதும் வாழ்ந்தார், இறந்தபோதும் வாழ்ந்தார், இருந்தபோதும் வாழ்ந்தார், இறந்தபோதும் வாழ்கிறார். அவர் அனாதை அல்ல, அனைவருக்கும் சொந்தம். அவர் அனாதை அல்ல, அனைவருக்கும் சொந்தம். அவர் பொது சொத்து. அவர் பொது சொத்தாம். அவர் சொத்து இப்பொழுது பொது சொத்து. இன்னும் தொடர்கிறது புகழுரைகள். அவர் கொள்கைக்காக வாழ்ந்தார். தன் சொத்தை நமதாக்கினார். தன் சொத்தை நமதாக்கினார். நாம் என்று அவர் நினைவில் கொண்டு அவர் சொத்தை கண் போல் காப்போம். காப்பாற்றப்பட வேண்டியது சொத்துக்கள் தான், வேறொன்றுமில்லை. காப்பாற்றப்பட வேண்டியது சொத்துக்கள் தான், வேறொன்றுமில்லை. அதுதான் இந்த இரங்கற்பாக்களின் ரகசியம். அதுதான் இந்த இரங்கற்பாக்களின் ரகசியம். ஊரின் முக்கியமானவர் ஒவ்வொருவரும் பேசி பேசி ஒரு வழியாய் செத்த மனிதரோடு சொத்தை தவிர விட்டு சென்ற எல்லாத்தையும் புதைத்து விட்டார்கள். ஊரில் முக்கியமானவர் ஒவ்வொருவரும் பேசி பேசி ஒரு வழியாய் செத்த மனிதரோடு சொத்தை தவிர விட்டு சென்ற எல்லாவற்றையும் புதைத்து விட்டார்கள். அவர் தெய்வம் என்பதால் அவருக்கு ஊரில் கோயில் கட்டி கும்பிடுவோம். அவர் தெய்வம் என்பதால் அவருக்கு ஊரில் கோயில் கட்டி கும்பிடுவோம். நல்ல யோசனை என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். தெய்வமே இல்லை என்றவர் தெய்வமாகிவிட்டார். கோயில் போகாதவர் கோயிலில் ஆகிவிட்டார். தெய்வமே இல்லை என்றவர் தெய்வமாகிவிட்டார். கோயிலில் போகாதவர் கோயிலாகிவிட்டார். கோயிலுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? பேரு நாஸ்திகசாமி. நல்ல பேரு, நல்ல பேரு. அப்புறம் அவர் சொத்துக்கள் ஏலம் விடப்பட்டன. நிலங்களையெல்லாம் ஒரு வருடம் உழுது விளைச்சல் காண 10,000 ரூபாய் ஏலம் போனது. இந்த பணத்தில் என்ன செய்யலாம்? முதலில் நாஸ்திகசாமி கோயில் மீது அம்மனுக்கு தங்கத்தை, அடுத்து பெரிய கோயிலுக்கு சாயம். அதுவே முடிவாகியது. இடையே புகுந்தான் இளைஞன் ஒருவன். ஐயா, நூலகம் ஒன்று நம் ஊருக்கு கொண்டு வர வேண்டும். பொழப்பில்லாத பையா, எவனுக்கு இருக்கு நேரம் புத்தகம் படிக்க? நூலகம் இல்லைன்னா மருத்துவமனையாவது. புரியாத பயலே, நம்ம ஊரு அம்மன் தாண்டா நமக்கு மருத்துவரு. அதுவும் இல்லாம பண்டு தகரர் குண்டுமணி எதற்கிருக்கிறார்? பண்டு தகக்காரர் குண்டுமணி எதிர்த்திருக்கிறார். அதுவும் இல்லைனா பாதி நிக்கிற பள்ளிக்கூட கட்டிடத்தை இளைஞன் இப்போது கோபமாக கத்தினான். அதுவும் இல்லைனா பள்ளிக்கூட கட்டிடத்தை இளைஞன் இப்பொழுது கோபமாக கத்தினான். கொள்ளிக்கண்ணை திறந்தனர் பெரிய புள்ளிகள். கூட்டமே இளைஞனின் இடிந்து விழுந்தது. கூட்டமே இளைஞனின் மேல் இடிந்து விழுந்தது. முதுமை கரங்கள் ஆயுதமாக்கிவிட இளமை உடல் கிழிந்து காகிதமானது. பண்டு தகக்காரர் குண்டுமணி வந்து பார்த்து முற்றுப்புள்ளியை உறுதியாக்கினார்.
தங்கத்தை போடுவதற்கு தடையாக இருந்தாலே தன் கைவரிசையை அம்மனே காட்டிவிட்டாள். கொஞ்ச நாளில் நாஸ்திக கோயில் அம்மனுக்கு எதிரில் சின்னதா எழுந்தது. கொஞ்ச நாள் நாஸ்திகர் கோயில் அம்மன் கோயிலுக்கு எதிரில் சின்னதா எழுந்தது. அம்மனை பார்த்து வணங்குவது போல நாஸ்திகர் அங்கு சிலையாக நின்றார். அத்தோடு அம்மனின் கையில் அருள் மின்னியது. கோபுரம் வண்ணமயமாய் ஜொலித்தது. நாளடைவில் நாத்தையர் கோயிலாகியது. நவீன கம்பனால் நல்ல காவியம் புனையப்பட்டது. அம்மன் அடியே அனைத்துமென்ற ஆன்மாவை அம்மனுக்காகவே விட்ட ரகுநாத் என்ற ஐயரின் நினைவாய் அமைந்ததே நாத்தியர் கோயில் என அந்த காவியம் அடித்து சொன்னது. பாவம் நாத்திகர். எப்படியோ அவர் நாத்திகர் என்பதால் ஊர் பிழைத்தது. இல்லை என்றால் பேயாக வந்து புடைத்திருப்பார். நன்றி, வணக்கம். மேனாள் நீதிபதி ஐயாவோட கவிதை என்னை வாசிக்க சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நான் முன்னாடியே வாசிச்சு பார்த்துருந்துருக்கணும், டைம் இல்லாதனால இப்பதான் முதல் முறையா வந்து அதை படிச்சேன். ஐயா திராவிடமணி ஐயா இருந்தீங்கன்னா அதுக்கு கருத்து சொல்லலாம். இந்த கவிதை 40 வருடங்களுக்கு முன்பு எழுதிய கல்லூரி காலத்தில் எழுதிய கவிதை. அப்போ அப்படி யோசிச்சு எழுதினேன். சரி, இன்றைக்கு அது இந்த காலத்துக்கு அது பொருந்துதா இல்லையாங்கிறது தெரியல. இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கவிதை இருக்கு எனக்கு என்னுடைய சார்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக இது என்னுடைய கவிதைகளில் ஒரு சிறந்த கவிதையாக சொல்லப்படுவது உண்டு என்பதால் இன்று அதை தேர்வு செய்து அளித்தேன். அனைவர் வாசித்த விமலாவுக்கு மிக்க நன்றி. செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. கவிதை அருமை சார், அருமையான கவிதை. கவிதை நல்லா இருந்ததுங்க ஐயா.